வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கரங்களை அசைத்து கதற சோதரம். அல்லேலூயா. நீ ஜீவ ஊற்று என்ற தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எல்லாவற்றையும் நீ 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 என்றே கர்த்தர் உனக்கு என்றே கர்த்தர் பேசி வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் அண்டையில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நடத்துவார். உன்னை நடத்துகிற விதமே வேற தெரியுமா? ஆண்டவர் விசேஷமாக நடத்துவார். ஏசாயா 46:4 சொல்லுது, உன் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். முதிர் வயது வரைக்கும், வயசு சொல்லல, முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பல ஆயிரக்கணக்கான பேர் இதை ஆன்லைனில் பார்க்கிறார்கள். ஏராளமான பேர் சோதரம் இந்த ஹோலி லேண்ட் டிவி மூலமாக பல லட்சம் ஜனங்கள் என்னுடைய சாட்சியை கேட்கிறார்கள். சோதரம் கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறது. அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். ஹோலி லேண்ட் டிவி அருமையான ஆப்ரேட் பண்ணுற பிள்ளைகளையும் கர்த்தரை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் தியாகத்தோடு செய்கிறார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். உன்னை ஜீவ ஊற்றுகள் அண்டையிலே உன்னை கொண்டு போய் நடத்துவார். செத்து போன ஊற்று அல்ல, வற்றி போன ஊற்று அல்ல, ஒன்றுமில்லாத ஊற்று அல்ல, பாழும் ஊற்று அல்ல, பாழடைந்த ஊற்று அல்ல, தண்ணீர் இல்லாத ஊற்று அல்ல, கலங்கின ஊற்று அல்ல. உன்னை ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் அண்டையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். உன்னை கொண்டு போய் நடத்துவார். உன்னை கொண்டு போய் பெருமைப்பட வைப்பார். உன்னை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை அந்த ஊற்றில் அண்டையிலே கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்தேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணி குடிக்க வேண்டியது யார்? அவருக்கு வரி ஊற்றணுமா, நம்ம குடிக்கணுமா? நம்ம தான் குடிக்கணும். நம்ம இப்போ 3 நாளாக குடிச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா சொல்கிறான் 7:14 மன்னிக்கணும், வாசிங்க. அந்த வெளிப்படுத்தல் 7:14 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 7:14 ஒரு மைக்கு கொடுங்கப்பா, வசனம் வாசிக்க. அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் யாருன்னா நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நவச்சாரத்தில் கழுவினதல்ல, சோப்பு போட்டு கழுவினதல்ல, இல்லை சர்ஃபு போட்டு கழுவினதல்ல, இல்லது வெளுக்கிற விதமாய் வெளுத்தது அல்ல. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில். கொலோசியர் 1:20, 1 யோவான் 1:7, எபேசியர் 1:7, அப்போஸ்தலர் 20:28, யோவான் 1:29. கொலோசியர் 1:20, 1 யோவான் 1:7, எபேசியர் 1:7, அப்போஸ்தலர் 20:28, யோவான் 1:29. இந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம். அல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், தோய்த்தவர்கள், ஆடைகள் அவர்கள் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. தோய்த்தவர்கள் மாத்திரமல்ல, தோய்ப்பது வேற, வெளுப்பது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உன்னத ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது, ஏசாயா 12:3 வாசிக்கும் போது, நீங்கள் இரட்சிப்பின் முதலாவது ஒரு ஊற்று உங்களுக்கு சொல்கிறேன். அண்டர்லைன், இரட்சிப்பின் ஊற்று. உங்கள் ஆண்டவர் முதலாவது ஒரு ஊற்றுகள் அண்டையில் கர்த்தர் கொண்டு வருவார். நீ என்ன கோடீஸ்வரனா இருந்தாலும் சரிதான், நீ பெரிய கொள்ளை பொருளை வச்சிருந்தாலும் சரிதான், ஒரு ஆடி காரோ ஆவணி காரோ, இப்போ ஆடியை விட பெரிய கார் வந்தாச்சு, அந்த காரோ இருந்தாலும் சரி, ஆனால் நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஒன்றுமில்லை. உன்னை இரட்சிப்பின் ஊற்றுகள் அண்டையிலே கர்த்தர் முதலாவது கொண்டு வருவார்.
நீ ரட்சிக்கப்பட்ட ஆகணும். அல்லேலூயா. நீ மனம் திரும்பி ஆகணும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, அநியாயத்திலிருந்து விடுதலை பெற்று, இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் நீங்கள் ரட்சிக்கப்படணும். அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவரால் என்று ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் என்று உன்னை ரட்சிக்க வேறு யாராலும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மட்டும்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டுகளை நான் ஒன்று சொன்னேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு, விடுதலை கொடுக்கிறவர் இயேசு, வெற்றி கொடுக்கிறவர் இயேசு, அன்பு கொடுக்கிறவர் இயேசு, உன்னை கட்டி அணைக்கிறவர் இயேசு, உன்னை கடைசி வரை காப்பாற்றுகிறவர் இயேசு. இயேசு இயேசு இயேசு. நீ நான் பிரசங்கிக்கிற இயேசு உன்னை ரட்சிப்பார். நம்மை ரட்சிக்கிற ஒரு மந்திரவாதியை ரட்சிக்க முடியுமானால், ஒரு பூசாரியை ரட்சிக்க முடியுமானால், ஒரு குடிகாரனை ரட்சிக்க முடியுமானால், ஒரு சாராய வியாபாரியை ரட்சிக்க முடியுமானால், ஒரு கூத்தாடியை ரட்சிக்க முடியுமானால், எல்லா பாவிகளையும் ரட்சிப்பார். 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற உண்மை சகல அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னத பாட்டு 4:12 சொல்கிறது, என் சகோதரியே, 12 என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் சும்மா திறந்து விடப்பட்ட தோட்டப்பட்ட நீரூற்று. என்ன கவனி, ஓடாத ஃபாஸ்ட் பாசஞ்சர் போல, மினி ட்ரெயின் போல ஓடக்கூடாது, மினி பஸ் போலையும் ஓடக்கூடாது, கொஞ்சம் நிறுத்தணும். கட்ட 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 நீ மார்த்தாள் தான், மார்த்தாளே இருக்கட்டு, மன்னிக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமா, சிலவங்களுக்கு திட்டுதல் பிடிக்காது. இவருக்கு நான் வாசனம் வாசித்து ஹெல்ப் பண்ணாலும் இவர் என்ன திட்டுறாருப்பாங்க. நீ வாசனம் வாசிக்கிறது பெருசு இல்லை, வாசிக்கிறது அவ்வளவு பேரும் கேட்கணும். நீ ஓடுற ஓட்டத்துல எனக்கே கேட்கல, அவங்களுக்கு எப்படி கேட்கும்? வாசிக்க. நீ என் சகோதரியே, என்ன அழகா இருக்கு பாத்தியாளா சத்தம். அந்த ஐயா கொடுத்து வச்சவர் தெரியுமா, இந்த சத்தத்தை கேட்கணுமானாலே 3 நாள் ஃபாஸ்டிங், சாப்பாடே வேண்டாம் ஐயா. நீ அப்படி பாரு, ஒரு அல்ல சொல்லுங்க, வாசிங்க. என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், அண்டர்லைன், அடைக்கப்பட்ட திறந்து போடப்பட்ட தோட்டம் இல்லை, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு தோட்டத்தை நம்ம அடைச்சு பாதுகாத்தோம்னா பலம் தரும். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இல்லது மாடு குடிக்கும், ஆடு குடிக்கும், பன்னி குடிக்கும். மறைச்சிட்டா மனுஷன் தான் குடிப்பான். நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். முத்திரை போட்டிருக்காரு ஆண்டவர். இது இன்னாருக்கு கிணறு என்று முத்திரை போட்டிருக்காரு, அடுத்தவன் தொட முடியாது. சில இடத்துல இது பொது வழி அல்லன்னு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் பப்ளிக் போக முடியாது. இது அதே போலதான், நீங்க முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறீர்கள். உன் தோட்டம் போதும், நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று வேதம் சொல்கிறது. உன்னத பாட்டு 4:15 வாசிக்கும் போது, தோட்டங்களுக்குள் நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. சும்மா ஒண்ணு கட்டுப்பட்ட தண்ணீர் அல்ல, கெட்டுப்பட்ட தண்ணீர் அல்ல, தோண்டின தண்ணீர் அல்ல. அங்கே நீரூற்று ஓடைகள் ஊறி அப்படி பெருக்கெடுத்து போய்கொண்டே இருக்கிற, அப்படி அந்த நீரூற்றுல ஒரு அல்ல சொல்லுங்க, நீரூற்று தெளிஞ்ச தண்ணீர். அல்லேலூயா. தெளிந்த தண்ணீர், என்னை அமர்ந்த தண்ணீர் உள்ள இடத்துல கொண்டு போய் என்னை காட்டுவார். தண்ணீர் காட்டுற இடம் அமர்ந்த தண்ணீர். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு ஆகாரம் கொடுத்தா கூட ஒரு சவுண்டு, என்னுடைய சர்ச்சிலையும் சில நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் சாப்பிடும்போது ஒரு சவுண்டு கேட்காது. 15 பையன்மார் விளம்புவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் நாங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணோம். நானும் என் ஒய்ஃபும் உண்டு கூடாது சோதரம். நான் 4 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணி கொடுத்துருக்கேன். 5 மணிக்கே ஏகதேசம் எல்லோரும் வந்துடுவாங்க, வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். காய்கறி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு சவுண்டு இருக்காது, ஒரு சத்தனை சாம்பார் விடு, பருப்பு விடு, அது விடு, இது விடுன்னு ஒரு கேட்கவே மாட்டாங்க.
என் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? உப்பு இல்லாட்ட சொல்ல மாட்டாங்க, எரிப்பா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கிற ஆகாரம். என் ஜனம், நான் என் தேவனுடைய ஆலயத்தில் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள். நீங்க திருப்தியா போகணும். பாஸ்டர் தினசரி ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். நிப்பார் யார்? எங்க வேலையே அதுதான். நீங்க திருப்தியா போகணும். போகும்போது ஈஸ் பண்ணிய திட்டிட்டு போகக்கூடாது, திருப்தியா போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா சொல்றான் 13வது அதிகாரம் முதல் வசனத்தில், சகரியா 13:1, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். சகரியா சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றான். அந்நாளிலே வாசிங்க, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் அநியாயத்தையும் வேசித்தனத்தையும் விக்கிரக ஆராதனையையும், ஐயோ இந்த உலகத்தில் தேவனுக்கு பிடிக்காத அருவருப்புகள் எல்லாவற்றையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட விழாவிலே குத்தி திறக்கப்பட்ட, கைகளில் குத்தி திறக்கப்பட்ட, கால்களில் குத்தி திறக்கப்பட்ட, முதுகெல்லாம் ஏர் மாடு உழுதது போல முதுகெல்லாம் உழுது இந்த எலும்பு நரம்பெல்லாம் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அரபிக்கடல் வற்றினாலும் அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல், பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பா, உன் நெஞ்சம் அதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். நேசமுள்ள உன் நெஞ்சம் அதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். அரபிக்கடல் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் நானும் வற்றாதம்மா. யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவேல் 3:18. அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசம் பொழியும், பர்வதங்களிலே திராட்சரசம் பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கில் நீர் பாய்ச்ச செழிப்புள்ளதாய் மாற்றும். அல்லேலூயா. சித்தீம் பள்ளத்தாக்கு ஒரு ஊற்று சபையிலிருந்து எழும்பும் போது அது எந்த இடமெல்லாம் போகுமோ அது செழிப்பாகும். சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களில் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ எது செய்தாலும் வாய்க்கும். நீ கடலை மிட்டாய் வித்தவன் பம்பாயில பெரிய ஊழியக்காரன், ஒரு அல்ல சொல்லுங்க. நான் அவருடைய ஊரில் அவருக்கு வீட்டில் பாம்பேல தாரவியில் நான் தங்கி இருந்து ஊழியம் செய்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கடலை மிட்டாய் வீட்டி ரயில்வே ஸ்டேஷனில் கடலை மிட்டாய் வித்தவர் பெரிய கோடீஸ்வரன், பெரிய ஊழியக்காரர், ஒரு அல்ல சொல்லுங்களா. ஒரு சந்ததிகள் இன்று பெரிய பிளத்தவர்களாக இருக்கிறார்கள் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தர்மபுரியில் பூரணபந்த சபையில் உள்ளவர் தான் ஒரு மிட்டாய் கடை வச்சிருந்தார். தர்மபுரியில் CMS பக்கத்தில். அவர் கொடிகட்டி பிறந்தார். அவர் கூட இருந்த ஒரு மேனேஜர் சோழியை முடிச்சிட்டான். அவன் பார்ட்டி நல்ல ருச்சிக்கப்பட்டவர். பார்ட்டியை கூட்டிட்டு போனான். தேர்ட் பார்ட்டியா மாற்றி விட்டுட்டான் பிசாசு. குடிகாரனா மாறிட்டார். ருச்சிக்கப்பட்டவன் குடிகாரனா மாறிட்டான். கடைசியில் முட்டாயும் போச்சு, முட்டாய் கடையும் போச்சு, அவரும் போனார். ஒரு அல்ல சொல்லுங்க. போகக்கூடாது. உனக்கு ஒரு ரட்சிப்பின் ஊற்று. ஒன்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிப்பின் ஊற்று. ரெண்டாவது ஒரு ஊற்று வாசிங்க. லேவியராகமம் 14:52 வாசிக்கும் போது, லேவியராகமம் 14:52. நீங்க இப்படிப்பட்ட ஊற்று. லேவியராகமம் 14:52. குருவிகள்
குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் தோஷம் கழிக்கும். தோஷத்தை போக்கும் ஊற்று நீதான். உன் கையில் கயரும் கட்டக்கூடாது, கண்ணுக்கு மையும் போடக்கூடாது, கன்னத்தில் பொட்டும் வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, கட்டக்கூடாது, வைக்கக்கூடாது, கட்டக்கூடாது, தோஷம் பார்க்கக்கூடாது. தோஷம் தோஷம் பார்க்கக்கூடாது. பிள்ளைக்கு நேற்று தலையை சுற்றி போட்டால் தோஷம் தீரண்டி போட்டால் சோத்திரம். அப்போ ரோட்டில் நின்றுட்டா போதும், எல்லாரும் சுற்றி சுற்றி நம்ம போட்டு விட்டுறலாம், நிறைய காசு கிடைக்கும். சுற்றி போட்டு பிரயோஜனம் இல்லை. நான் எல்லாம் சுற்றி போட்டு பார்த்தவன், ஒரு பிரயோஜனம் இல்லை. 6 பிள்ளையும் செத்து போச்சு, ஒரு பிள்ளையும் காப்பாற்ற முடியல, தோஷம் போச்சு. நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கால் வச்சாலே போதும் தெரியும், அந்த வீட்டில் தோஷம் போயிடும். ஒரு அல்ல சொல்லுங்க. என்னையும் மனைவியும் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் வீடு சந்திக்க போனால் 2 பேர் தான் போவோம், தனியாக போகிறதில்ல. தவிர்க்க முடியாத காரணத்தினால் தனியாக போக வேண்டிய இடங்களுக்கு தனியாக போகணும். ஹாஸ்பிட்டல்களுக்கு தனியாக தான் சில சமயங்களில் போக வேண்டியிருக்கும். லேடிஸ்ன்னா லேடிஸை கூட்டிகிட்டு தானே போகணும். அப்படி ஜென்ஸ்ன்னா மேபி அதிகமாக அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துதில்லை. இருந்தாலும் நாங்களே போய் ஜபிக்க போய்கிடுவோம். ஆனாலும் தேவ பிள்ளைகள், நீ ஊழியக்காரன் உன் வீட்டில் கால் வச்சுட்டான்னா உன் வீட்டில் உள்ள எல்லா தோஷமும் அப்படியே போயிடும். கர்த்தரை சோத்திரம், போயிடும் 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 போயிடும். அவன் கால் அப்படிப்பட்ட கால். அந்த அந்த பாதத்தை பற்றி நான் உங்களுக்கு முடிந்தால் இரவு கூட்டத்தில் பேசுகிறேன். அந்த கால் வச்சுட்டாலே போதும். அஷ்டமத்த சனித நிலை ஆண் குழந்தை வந்தே பிறந்து நட்டையிடம் சுட்டுடுவான், ஆடு விட்டு பறைத்திடுவான் என்ற வசனத்தின்படி நான் மருமகன் அந்த வீட்டில் பெண் எடுத்த மூத்தவளை, நானும் மூத்தவன் தான், அவளும் மூத்தவன் தான். அவள் கூட பிறந்தவ 5 பேர், ஒரு ஆம்பளை பையன். அந்த வீட்டில் நான் கல்யாணம் பண்ணினேன், குடிகாரன். அந்த அம்மா சொன்னாங்க, இவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. ஏம்மா ஒரு ரவுடிம்மா, இவனுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா அந்த ஆள் பயங்கரமான துஷ்டம்மா, இவனுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா அவன் கண்டடமில் யாரை கண்டாலும் அடிப்பான், அடிக்கடி ஜெயிலுக்கு போவான்மா, இவனுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சின்ன வயசுலேயே புருஷனை இழந்தவங்க 5 பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனை வச்சு காப்பாற்றி பாய் முடைஞ்சி பாய் முடைஞ்சி இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு காப்பாற்றி எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணி தந்தாங்க மூத்தவளை தந்துட்டு நான் கால் வச்சேன். 7 பசுமாடு இருந்து நான் கல்யாணம் பண்ணும்போது 1 மாதத்துக்குள்ள 7 பசுமாடும் போயிட்டு வித்துட்டாங்க. சூழ்நிலை பெரிய வைக்கல் போற, அதுவும் போயிட்டு 1 மாதத்துக்கு நான் கல்யாணம் முடிஞ்சு நான் அந்த மாமியார் வீட்டில் கால் வச்சு 1 மாதத்துக்குள்ள ஏகதேசம் 1, 2, 3 மாதம் 90 நாள் ஆகுதுக்குள்ளால எங்கள் மாமியார் முத்தம் துளிக்கிறதுக்கு சாணி எடுக்க பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. 7 பசுமாடு வச்சவங்க 90 நாளைக்குள்ள நல்ல மருமகன் கால் வச்சு ஜாலி முடிச்சுட்டு, மருமகமாரே நீங்கள் கால் வச்சு உங்கள் மாமியார் வீடு எப்படி இருக்கு? நான் கால் வச்சு எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை. பசுமாடு கல்யாணம் முடிஞ்ச உடனே காலையில் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா 8 மணிக்கு தான் பால் தருவாங்க, 8 மணிக்கு தான் சொசைட்டிக்கு பால் கொடுத்துட்டு கொண்டு வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு 8 மணிக்கு தான் டீ கிடைக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே. சோத்தனம் 3 மாதத்துக்குள்ள எனக்கு காலையில் 6 மணிக்கே டீ கிடச்சி. காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு முன்னுக்கே ஒரு பாக்கெட் பால் வாங்கி போட்டுருவாங்க. பால் கொடுத்த மாடு ஏலம் போச்சு, குடும்ப தரித்திரத்தில் வந்துட்டு நான் கால் வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பித்தோம். 6 பிள்ளைகள் இறந்தது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஞானஸ்நானம் எண்ணெய் கெடுத்துமா கர்த்தர் உயர்த்தினார். நாம் மனைவியும் சந்தோஷத்தில் அவ இருக்கா. உடனாள் ஞானஸ்நானம் எடுத்த உடனே, அம்மா நான் இன்னைக்கு அங்கே வீட்டுக்கு வருவேன் அம்மா அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு லேண்ட்லைன் உள்ள காலத்தில் ஃபோன் பண்ணான். சரி வாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோத்திரம். அது சொல்லிட்டு, நகை கலத்திட்டு வந்தா உன்னை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகை போட்டிருந்தா இருக்கட்டு. நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போனோம் பாருங்க. போன உடனே அந்த எங்கள் மாமியார் வீடு முழுதும் கூட்டமாக இருக்குது. என்னன்னே தெரியல. நான் நினச்சேன் கிளவி போயிட்டாலோ, பயந்துட்டு கிட்ட போகிறோம்.
என் மாமியார் சொல்கிறாங்க, எங்கள் மருமகனும் என் மகளும் வராங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க வாங்கன்னு ஊரையே கூட்டி வச்சிருக்கு வயசு. பாருங்க, அன்னைக்கு கால் வச்சோம் ரட்சிக்கப்பட்டு, இன்னைக்கு 300 கோடிக்கு என் மாமியார் வீட்டு சொந்தக்காரங்க. எத்தனை கோடிக்கு சொல்லுங்க? இவான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஊட்டி, திருச்சி, மணக்குடி, சிட்டிபுரம், என்ஜிஓ காலனி, இவான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த இஎஸ் மணி ரசிக்கப்பட்ட ஊழியக்காரர் வந்த பிறகு ஆரம்பிச்சு கை தொட்டு செபித்து ஆரம்பிச்சு கொடுத்த அந்த இடம் இன்னைக்கு இத்தனை கோடிக்கு உதவியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ தோஷம் போக்கும் ஊற்று. உன் கால் பட்டாலே தோஷம் போயிடும். ஒரு அல்லல சொல்லுங்க. நீ அவளை யாசவோ பேசவோ ஒண்ண வேண்டாம். உன் கால் பட்டாலே என்னது போயிடும்? தோஷம் போகுதா வருதா? போகணும். அல்லேலூயா. நீ ரட்சிப்பின் ஊற்று. நம்பர் 2, தோஷம் போக்கும் ஊற்று. உன்னை கண்டாலே நீ வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லணும். மற்றவ வந்துட்டா இன்னைக்கு ஜுவாலி முடிஞ்சு குடும்பத்தை கெடுத்துருவான்னு சொல்லக்கூடாது. வரட்டும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. உங்களை கண்டு மற்றவங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா அப்படி கேட்குறாங்களா? எப்போ போறீங்கன்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் இருந்துட்டு போங்களான்னு சொல்லணும். தெரியுமா? அன்பு சோறு கஞ்சில் இல்லை, அன்பு வாயிலிருந்து வரக்கூடிய ஜீவ ஊற்று. தெரியுமா? நீ ரட்சிப்பின் ஊற்று. தெரியுமா? நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த வாரம் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வர முடியுமா? முடியாதா? நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட்டிட்டு வர முடியும். தெரியுமா? கூப்பிட்டு பார்க்கணும். நீங்க தான் கூப்பிடணும். ரட்சிப்பின் ஊற்று. நம்பர் 2, நீ தோஷம் போக்கும் ஊற்று. 3வது ஒரு ஊற்று வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய், நித்திய காலமாய், ஜீவ காலமாய் ஊறுகிற ஊறுகின்ற ஊற்று. 3வது, நீ எப்படிப்பட்ட ஊற்று தெரியுமா? ஊறுகின்ற ஊற்று. அணைஞ்ச ஊற்று இல்லை, உடைஞ்ச ஊற்று இல்லை, மோசமான ஊற்று இல்லை, அடைச்சு போட்ட ஊற்று இல்லை, அடைச்சு வச்சிருக்க ஊற்று இல்லை, நீ ஊறுகின்ற ஊற்று. அல்லேலூயா. கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சங்கீதம் 36:9 சொல்கிறது. சங்கீதம் 36:9, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். உனக்கு வெளிச்சத்தில் அடுத்தவங்க வெளிச்சம் காணணும். காரணம், நீ ஊறுகின்ற ஊற்று. ஊறிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊறிக்கிட்டே இருக்கணும். பைபிள் சொல்லுது அது ஊறணும். சும்மா அடைச்சிடக்கூடாது. சில இடங்களில் சில ஊற்றுகள் நின்று போகுது, போர் போட்டு தண்ணி கிடைக்காம போகுது. யோவான் சொல்றான் 4வது அதிகாரத்திலே 13-14 இந்த வசனங்களை வாசிப்போமேயானால், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலம். அவனுக்குள்ளே ஊறணும். அடுத்தவங்களை பார்க்க கூடாது. உங்களுக்குள்ள இந்த ஊறணும். தெரியுமா? உங்களுக்குள்ள அன்பு ஊறணும், உங்களுக்குள்ள பாசம் ஊறணும், உங்களுக்கு கிருபை. அப்பாவா பார்க்கணும், அம்மாவா பார்க்கணும். ஒரு சகோதரனும் மனைவிக்கு அப்பா அம்மாவை உங்க அப்பா உங்க அம்மான்னு சொல்லவே கூடாது. இதுவரை நீங்க சொல்லிட்டு வரீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணுங்க. உனக்குள்ள இருக்கிற ஊறுகிற ஊற்று இருக்கே, அம்மா உங்க அம்மா சொல்லக்கூடாது. அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி, உங்க அம்மா. அது என்ன மருமக வந்தோடனே உங்க அம்மா எப்படி இருக்க, உங்க அம்மைக்கு ஒரு சேலை கொடுங்க, உங்க அம்மைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்க. உங்க அம்மா சொல்ல மாட்டேன், சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உங்க அம்மா, நீ யாரு? மதிப்பை கொடுத்து மதிப்பு வாங்கணும். மனைவி மாதிரி இருக்கே, சொல்லுங்க, மனைவி மாதிரி இருக்கே, புருஷனுக்கு எல்லா விதத்திலும் அடங்கி இருக்கணும். அதில் உனக்கு அடக்கம்தான் முக்கியம். அப்படின்னா ஜீவ ஊற்றி ஊறும். நீ அடங்கல்ல, அடங்காத கிடாரியா பிடாரியா? நீ அடங்கணும். 1 பேதுரு 5:6. அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கீர். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகாரை கூப்பிட்டு தேவதூதன் சொல்றான்,
சாராயின் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே. என்ன சவுண்டு பார்த்தீங்களா? ஒரு 4 பேர் போதும் தெரியுமா இந்த சபைக்கு? இந்த சவுண்டு வீட்டில் போட்டால் அவர் என்ன பாடுபடுகாரோ. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆனா ஒண்ணு நான் உண்மையை சொல்றேன், ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கள்ளன் வர மாட்டான். வாசிங்க. சாராயின் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே, எங்க இருந்து வருகிறாள், எங்க போகிறாய் என்று கேட்டார். அவள், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று சொன்னாள். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஒரே ஒரு இடத்துல இந்த ஆகார் யாருகிட்டையும் பேசினதாட்டு இந்த பைபிள் இல்ல, தூதனை தவிர. ஒரு நல்ல சொல்லுங்க. அவ எப்படிப்பட்ட ஒரு லேடி தெரியுமா? யார்கிட்டையும் பேசினதாட்டு இல்ல. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஏவாள் பேசுற தெரியுமா? ஸ்திரீயை சர்ப்பம் பார்த்தது, உங்க ஆண்டவர் இந்த நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ. சர்ப்பத்திட்ட இவ பேசிட்டா. ஆகார் பேசவே இல்லை. வெளியே போ நாயே அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி இருப்பா. கடினமாக நடத்தினா, கொடுமையாய் நடத்தினா சாராய். எப்படி நடத்தினா என்பது டெஃபினிஷன் கொடுக்கல பைபிள்ல. அப்படி நடத்திருப்பா. அதனாலதான் இந்த பிள்ளை ஓடி இருக்கு. தகப்பன் வித்துட்டான், பார்வோன் வித்துட்டான், கடைசியில் இந்த சாராயி நம்மளை வித்துட்டாளேன்னு சொல்லி பிள்ளை அட்டி வாங்க பொறுக்காம ஓடனாளா, எப்படி ஓடனான்னு தெரியல. ஆகார் ஓடுகிறாள். ஓடும் போதும் சொல்லிட்டு போறாங்க, ஒரு கிழவி கிடக்கா, கிழவன் ஆபிரகாமுக்கு பொட்டாட்டி, அவ என்னை கொடுமைப்படுத்தினு சொல்ல, என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி. எந்த வார்த்தை பாருங்க. மாமியார ஒரு வார்த்தை குறைச்சி பேசக்கூடாது. மாமியார சொல்லுங்க, மாமியார ஒரு வார்த்தை குறைச்சி பேசக்கூடாது. புருஷனும் பேசக்கூடாது, ஆண்களும் பேசக்கூடாது, பெண்களும் பேசக்கூடாது. மாமனார மாமியார தரக்குறைவா பேசவே கூடாது. ஜென்டில். நீ ஊறுகிற ஊற்று, ஊற்று. என்ன என் மாமியார் இவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்ன அவங்க, நான் ஊழியக்காரனை வந்து நான் 5 சபைகளை வைத்து எல்லா ஜனங்களுக்கு நான் போதகம் பண்ணுவதை பார்த்து கூட இருந்து எங்க கூட உண்டு புசித்து மன நிறைவோடு அவர்கள் நித்திரடைந்தார்கள். அல்லேலூயா. கடைசி வரை நான் என்னைக்கு அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணன அன்னைக்கு என்னை ஐயான்னு கூப்பிட்டாங்க. மரணத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கு என்னை ஐயா என்று கூப்பிட்டார்கள். நான் அம்மா என்று கூப்பிட ஆரம்பித்தேன். கடைசி நாள் வரையில் நான் அவங்களை அம்மா என்று கூப்பிட்டேன். இந்த நல்ல அம்மா, இந்த நல்ல பெண்ணை எனக்கு கொடுத்தார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஊறுகின்ற ஊற்றாக இருக்கணும். ஊறுகின்ற ஊற்று. 4வதாக எரேமியா சொல்றான், 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. 6:7 ஊற்றானது வாசிங்க வாசிங்க. ஊற்றானது தன் தண்ணீரை, அண்டர்லைன். அடுத்த வீட்டில் பருப்பு குழம்பு விட்டுறது எல்லாருக்கும் ஈஸி தான். எங்க பருப்பு வேணுமா? ஏன்னா அடுத்த வீட்டில் எல்லாம் இருக்கிறோம். பருப்பு வேணுமா? 2வது தடவை கொண்டு கொடுப்பாங்க. அவியல் வேணுமா? 2வது தடவை கொண்டு கொடுப்பாங்க. உனக்கு வீட்டுல கொடுக்கணும். அடுத்த வீட்டில் போய் பருப்பு வேணுமா, ரசம் வேணுமா, பாயசம் வேணுமா, 2வது இறைச்சி வேணுமா, கோழிக்கால் வேணுமா, உன் வீட்டில் நீ கொடுக்கணும். எங்களுக்கு யாரும் பிரியாணி கொடுக்கும்போது பிரியாணி வேணுமா, அவங்க வீட்டில் இருந்ததுனால தந்தாங்க. எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும். நீ ஊறணும். உன் ஊற்று தன் தண்ணீரை சுரத்தும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் சோத்திரம். எலியாவை ஆண்டவர் சொன்ன, கேரி தாத்தங்கரையில் வத்தி கிடந்தது நீ போதும், தண்ணி ஆற்று தண்ணியை குடிச்சது போதும். ஒன்று நான் சாரிபாத் என்ற ஊருக்கு போகிறேன், ஒரு விதவை கிட்ட அனுப்புவேன்னாரு. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அனுப்புன்னு சொல்லலை, உன்னை விதவை இடத்துல அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்போ கேரி தாறு வற்றியதோ அந்த வற்றவும் கர்த்தர் அங்கே வந்து நிற்காது தெரியுமா? ஒரு விசுவாசிக்க வீட்டில் ஒரு குறைவு, உங்கள் வீட்டில் ஒரு குறைவு வருமானால், அந்த குறைவு வருதுன்னு சொன்னால் அந்த டைமில் கர்த்தர் உன் வீட்டில் வந்து நிற்பார். உன் பிள்ளைக்கு திருமணத்தில் நிற்பார், உன் குடும்பத்தில் நிற்பார், பிள்ளைகள் படிப்பு நேரத்தில் நிற்பார், நீ வேதனைப்படும்போது வியாதி நேரத்தில் பெருகிறமா நேரத்தில் நிற்பார். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை மரண நேரம் வரை கர்த்தர் நிற்பார் தெரியுமா?
உன் கிட்ட வந்து நிற்போம், தலைக்கு பக்கத்தில் வந்து நிற்பார். சோதிச்சு பாருங்க நீங்க. சோதரம் விலகி நீங்கள் வரலாம். சோதரம் கர்த்தர் என் பக்கத்தில் வந்து நின்னார். த ஃபேமஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மோகன்தாஸ் சொன்னார், இவருக்கு காலை ஆண்டவர் தொட்டு குணம். அவர் ஒரு இந்து டாக்டருங்க. அவர் சார் இவருக்கு ஆண்டவர் தொட்டு குணமாக்கிட்டாருன்னார். என் விஞ்ஞானம் ஃபெயிலிவர், நான் போட்ட போல்ட்டு ஃபெயிலிவர், இந்த மனுஷன் கடைசி வரை நடக்கவே கூடாதுன்னாரு. ஆனால் போல்ட் வச்ச அடுத்த 4வது நாளே கர்த்தர் என்னை எழும்பி நடந்து அந்த வருஷமே பிரசங்கம் பண்ண கர்த்தர் உதவி செய்து இத்தனை வருஷ காலமும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாதபடி, ஒரு வாரம் ரெஸ்ட் இல்லாதபடி கர்த்தர் என்னை ஓடி 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 அவருடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறார். வண்டி ஸ்கூட்டர் நின்றுட்டேன்னா ஆக்கர் கடை, சைக்கிள் நின்றுட்டேன்னா இரும்பு கடை, கார் நின்றுட்டேன்னா சொல்லி முடிச்சு. ஸ்டாப் ஆகிடக்கூடாது. விசுவாசி நின்றுட்டேன்னா உனக்கு பெட்டி எடுத்துட வேண்டியதான். ஒரு நல்ல சொல்லுங்க, பெட்டின்னா முறுக்கு பெட்டி இல்லை. இருந்துடப்படாது, படுத்துடப்படாது. கழியாமல் இருந்தால் நீ வர வேண்டிய சபைக்கு. கழியாமல் இருந்த கட்டில் உறங்கிறதுக்கு இல்லை. ஒன்ன வீட்டுக்காரனு கொத்து அவியல் வச்சு 4 தோசையும் சுட்டு 1.5 கிலோ இறைச்சி எடுத்து காலையில் கறி வச்சு கொடு நின்று தின்னுக்கிட்டு படுத்துக்கிடன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. பட்டினி போடு, அவனை குணப்பட்டுருவான். சில வியாதிக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடாது, சுகம் பெற்றுருவான். ஞாயிற்றுக்கிழமை டீ, என் சர்ச்சு விசுவாசிகள் டீ முட்டாது. சர்ச்சில் வந்து ஒரு டீ குடிக்கும் முடிஞ்சா. சோத்திரம், டீ குடிக்கிறாங்களே என்னதோ தெரியல, வெளியே வந்துடுவாங்க. ஆராதனை முடிஞ்சு ஆகாரம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக போவாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. கஞ்சி தண்டிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட நான் பனங்காய் தின்னவன், மாங்காய் தின்னவன், சாப்பிட்றதுக்கு டைமே இல்லை, சாப்பிட முடியல. டாக்டர் சொல்றாரு சாப்பிடாத, நீ சாப்பிடாம ஒளியும் செய்ய முடியாது. இன்னைக்கு அன்றைக்கு எவ்வளவு ஆகாரம், எத்தனை பேருக்கு கொடுக்க ஆகாரம் தந்திருக்காரு தெரியுமா? எப்போது ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி. தெரியாதா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரம். நீ தண்ணீரை ஊறணும். சாரிபாத்து விதவைக்கு போ, விதவை வீட்டுக்கு போ, அவள் உன்னை போஷிப்பாள். சாரிபாத்துக்கு போறாரு. ஒரு விதவை பையன் சேலையை பிடிச்சிட்டே போறான். ஏமா ஏமா பசிக்குமா பசிக்குமா பசிக்குமான்னு சொல்லிட்டே போறான். கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறும் அவனே கூப்பிட்டுட்டே போறாங்க இந்த அம்மா. அங்கே போய் இவருக்கு கேட்குறாரு. இவங்க 2 பேரும் விரவு பறக்க போறாங்க, தாயமானம். அங்கே ஒரு சத்தம் கேட்குது, ஏம்மா ஏ அம்மா. பேரை சொல்லி கூப்பிட்டது இல்லை, ஏம்மா அப்படின்னாரு. இவ திரும்பி பார்த்தா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தான் அம்மான்னு கேட்டார். இவ வேகமாக 2 விறகு பறக்க போறா. இவ ஓடி போய் வீட்டுக்கு தண்ணி எடுக்க போனா. தண்ணி எடுக்க போகும்போது கொஞ்சம் அப்பமும் கண்டா. கொப்பனா கொடுத்தான், கொஞ்சம் அப்பமும் கொண்டா. நான் குடிக்க தண்ணி கேட்கேன். இவ தண்ணி எடுக்கும்போது கொண்டா. மனசு இருக்கா? ஒரு பைட் பிஸ்கட்டும் கொண்டா. நீ நான் கேட்டா இவளுக்கு எப்படி இருக்கும்? தேங்க்யூ. தண்ணி எடுக்க போகும்போது நான் கேட்க பிஸ்கட்டும் தான் கொடுத்து வச்சிருந்தேன். எளிய சொல்றாரு, குடிக்க தண்ணி தான். அவ தண்ணி எடுக்க போன போது கொஞ்சம் அப்பவும் கையோட எடுத்துட்டு வா. அவ சுட்ட வச்சிருக்கா அடிக்கடிக்கு. ஐயா என்னம்மா, அந்த மாவு பாறையில் கொஞ்சம் ஒட்டின மாவும் அந்த கலையத்தில் கொஞ்சம் ஊற எண்ணெயும் இருக்கு. அது இல்லாமல் அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாவில் இந்த எண்ணெயில் தடவி ஒரு வாட்டப்பம் சுட்டு அதை 2 பேரும் தின்னுக்கிட்டு சாவு. அதுக்கு 2 விறகு பிறக்க போறேன்னா அதுக்கு அர்த்தங்கள் விஸ்தரிக்க நிறையா உண்டு. இனி ஒரு காலங்கள் எனக்கு இங்கே சமயம் கிடைக்குமானால் பேசலாம். எப்படியோ அவன் சொன்னான், அப்படி நீ அடை சுடுவது உண்மையானால் ஆமா, அதுல கொஞ்சம் அடைய முதலாவது எனக்கு தான். எம்மா எம்மா பசிக்குமா சுடாண்டாம்மா, ஏமா இந்த பச்சைமாவை எனக்கு தான். நீ பையன் கேட்கான் சேலையை பிடிச்சி இழுத்துட்டு. அவன் சொல்றான், அதுல சுட்டு முதலாவது எனக்கு தான். இந்த அம்மா பாசம் இவளை வாட்டாதோ, கர்த்தருடைய நேசம் இவளை வாட்டாதோ. பாசத்தை மறந்தாள். என் நேசருக்கு போதும். என் நேசர் சொல்லி அனுப்பின ஆளு என் நேசருக்கு முத கொடுப்போம். நீ ஊழியக்காரனுக்கு கொண்டு கொடுத்தான். ஊழிய
ஊழியக்காரன் வாயில வச்ச உடனே ஒரு சத்தம் கேட்க கிச்சன்ல இருந்து, எம்மா என்னடா, எம்மா மாவு பானை பொங்குது, எம்மா என்னடா, எம்மா கலையும் பொங்குது, என்ன பொங்குதுமா, மாவு பொங்குதுமா, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க அவர் நாமோ ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். ஊறணும், உனக்கு ஊற்று ஊறணும். சும்மா அங்க இருந்து பாக்கெட்ல இருக்க நீ அங்க பாக்கெட்டை பார்க்க கூடாது, அடுத்தவன் பாக்கெட்டை பார்க்க கூடாது. நிறைய பேர் பாக்கெட்ல கை போட்டு காணிக்க போட்டாக்கும். ஒரு ஆம்பளைக்கு பாக்கெட்டும் விரல் பட்டு பொத்து இருக்காது, எல்லா பேண்ட் பாக்கெட்டு பொத்து இருக்கு. மனைவிமார் இன்னைக்கு செக் பண்ணுங்க. காரணம், சில்லறையை தேடி தேடி விரலை போட்டு குத்தி குத்தி பேண்டில் என்ன செய்துட்டு என்ன இவ்வளவு ரகசியத்தை சொல்றாரு. அத்தனை பேண்ட் பாக்கெட்டு பொத்து தான் இருக்கும். பொத்து போக இல்லாட்டி இனி பொத்துடும். காரணம், நம்ம எதை தேடுவோம்? இந்த சில்லற புத்தி விசுவாசிக்கு வரக்கூடாது. யூடியூப்ல ஏதோ பார்த்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுவேன், என்ன ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னைக்கு 10 ஊழியக்காரனுக்கு உதவி செய்ய கர்த்தர் எனக்கு தந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு 200-300 பேருக்கு சாப்பாடு கொடுக்க கர்த்தர் எனக்கு தந்திருக்காரு. சோத்திரம். திடீர்னு சாதைய கிட்ட சொல்றாரு, கிட்ட வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிழக்கு கிடக்கேன். சோதரன் நீ சாதைய சொல்றாரு, ஃபவுண்டர் ஏசாஸ் ஐயா, தம்பி மணி ஐயா, நீ கார் வாங்காத, ஒருத்தவரை கார் தருவான், நீ வாங்கிறாத ஐயா. வாங்க மாட்டையா, அந்த கார் தான் இந்த கார். ஒரு அல்ல சொல்லுங்க. ஒரு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த காரு கிடைச்சி ஒருத்தர் கொத்திச்சாவியை கொண்டு வந்து எனக்கு தாரான், அந்த கார் தான் இந்த கார். இத்தனை வருஷம் அந்த காரை வச்சிருக்கேன். 10, 13, 14 வருஷம் ஆச்சு. இதுவரை ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அந்த கார் நின்னதே கிடையாது. பரிசுத்தவான் தீர்க்கதரிசனம் ஞானதிருஷ்டிக்காரர் சொன்ன கார் அது. நிறைய பேர் என்கிட்ட கார் வாங்கக்கூடாது, ஆடி வாங்கக்கூடாது, ஆவணி வாங்கக்கூடாது, புரட்டாசி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்போ தந்த கார் அது. ஒருவேளை இதை மாற்றுவது தேவனுக்கு சித்தமான இன்னொருத்த பெரிய காரை வாங்கி கொண்டு இந்த ரோட்டில் வருமா? பெரிய கார் இருந்திருந்த அந்த ரோட்டில் இங்கே வருமா? ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எவனுக்கு எந்த காரை கொடுத்தா இந்த வில்சன் சபைக்கு போக முடியும். கொடுக்க அளவுக்கு தான் கொடுப்பாரு. ஒரு அல்ல சொல்லுமா, ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்கணும், தன் தண்ணீரை சுரக்கணும். அடுத்த ஊற்றில் இல்லை, தன் தண்ணீரை சுரக்கணும். நீ கோடணும், நீ கொடுக்கணும், நீ செய்யணும், நீ உதவி செய்யணும். உனக்கு கிடைச்சதில் 10 தசமபாகமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை செலவு செய்யணும். பர்ச்சேசிங் அதுக்கு பிறகுதான். பிள்ளைகளுக்கு படிப்பு ஃபீஸ் கட்டுறது அதுக்கு பிறகுதான். கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு எடுத்து வச்சிடணும். வச்சு பாருங்க, ஒரு வருஷம் வச்சு பாருங்க. இந்த அக்டோபர்ல இருந்து அடுத்த அக்டோபர் வரை வச்சு பாருங்க. உங்களை கோடி மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கோடி மடங்கு. இந்த கள்ளத்தனம் பண்ணுனா நீ உன்னை அமுக்கி போடுவார். கள்ளத்தனம் பண்ணக்கூடாது. அனனியா சப்ரா வஞ்சித்தார்கள், செத்துட்டான். ஆனால் நீங்கள நான் கிருபையின் காலத்தில் இருக்கோம், அதனால நம்ம என்ன செய்யல, சாகல. ஒரு நல்ல சொல்லுங்க. ஆண்டவரை சோதிக்கவே கூடாது. ஒரு சல்லி காசு, ஒரு காசு ஃபோன்பேயிலையோ யூபிஐலையோ ஜிபேலையோ ஒரு பேயிலையும் பணம் வேற வெளியே போகக்கூடாது. உன் சபை பாஸ்டர்கிட்ட தான் நீ தசமபாகத்தை கொடுக்கணும். அது இந்த பைபிள் வசனத்தின்படி சத்தியம். அப்படி கொடுத்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது அவருக்கு அல்ல, நாங்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்படைக்கணும். நீ மார்க் போட்டால் எங்களை நீ ரிமார்க் ஆயிடுவீங்க. நாங்கள் எங்களுக்கு மார்க் போட ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களை பார்ப்பார் ஒவ்வொரு நிமிஷம். 41 வருஷம் அவர் என்ன பார்க்காரு. நான் உங்களுக்கே சொன்னேன், அடுத்த வருஷம் அக்டோபருக்கும் சர்ச் ஆஃப் காடில் ப்ரோக்ராம் வாங்கியிருக்காரு சொன்னேன்னா, அடுத்த வருஷம் அக்டோபருக்கு. நல்லா யோசித்து பாருங்கள். காரணம், ஒரு தகுதி கிடையாது. நான் இருந்தால் என்னை எழுப்பணும், நான் எழுப்புறா என்னை ஒருத்தர் இருத்தணும். அப்படிப்பட்ட பலகீனமான என்ன கர்த்தர் தாமே பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் தன் தண்ணீரை சுரக்கணும். அல்லேலூயா. கொடுத்து பாரு, தேவனுக்கு கொடுத்து பாரு. ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து பாரு. பரிசுத்தவனுடைய குறைவில் நீ உதவி செய்து பாரு. நம்ம கூட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் குறைவுபடும் போது நீ உதவி செய்து பாரு. நீ தன் தண்ணீரை ஊறுகிற ஊற்று. 5வதாக யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 13-14. சீக்கிரம். யோபு
தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமமானது அல்லவோ. அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனல் உரைக்க வைத்து விட்டு போகும். நீ எப்படிப்பட்ட ஊற்று தெரியுமா? அனல் உள்ள ஊற்று, அனலா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல, நீ அனலுமின்றி குளிரின்றி இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். 2 தீமோத்தேயு 1:16 சொல்கிறது. 2 தீமோத்தேயு 1:16 நான் உன் மீது என் கைகளை வைப்பதினால் நீ உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. அடக்கி கொள்ளாத, வெந்துரும். சிலவங்க பீடி சிகரெட்டு குடிப்பாங்க, சுருட்டு குடிப்பாங்க, சிலவங்க புகையில போடுவாங்க. சோத்திரம் சொல்லுங்க. வாழைக்கொலையை உர போட்டால் நேற்று பழம் கிடைச்சுதா கிடைக்கலையா? கிடைச்சு. அது உர போட்ட பழம் தானே. வாழைக்கொலையை உர போட்டால் வாழைக்கொலை பழுக்கும். பீடி சிகரெட்டு குடிக்கிறவனே உன் ஈரக்கொலையை புகை போட்டால் உன் ஈரக்கொலை பழுக்காதோ? ஈரல் பழுக்காதோ? இந்த பைபிள் உனக்கு அனல் இருக்கணும். பரிசுத்த ஆவியாகிய அனல் உனக்குள்ள இருக்கணும். உன் கிட்ட ஒரு அசுத்த ஆவி உன் கிட்ட வராது. என் விசுவாசிகள் என் கிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. போன வாரம் ஒருத்தன் வராம பார்த்து இந்த வாரம் என் ஃபேஸ் பார்க்க மாட்டான். என் ஃபேஸில் என்ன இருக்கோ தெரியாது, என் ஃபேஸ் பார்க்க மாட்டான். ஒருத்தன் சொன்னா அங்கிருந்து தீ வருதுன்னா ஒரு அல்ல, நான் சுட்டுக்கிட்டா இருக்க உங்களை எவ்வளவு அன்பு தெரியுமா? அன்பு தேவா, எவ்வளவு அன்பு தெரியுமா? தீ இங்க வருது. அனலா இருக்கணும். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வந்தவனுக்கு என்ன நாடில கை கொடுத்துட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை. ஒன்லே அனலாயிரு அல்லது குளிர். ஊற்று அனல். சில ஊற்று தண்ணியை குடிச்சு பார்த்தா எந்த குளிர் நேரத்திலையும் சூடா இருக்கும் தெரியுமா? ஊற்று தண்ணீர் உண்மையிலே அனலா இருக்கும். நீங்க போங்க, கோதையாறு, குற்றியாறு, கல்லாறு, பரளியாறு, 6 கனி 10 கனி வேணா போங்க. அங்க உள்ள ஊற்று தண்ணி தான் தருவாங்க. அங்க ஊற்றுல நாங்கள் தண்ணி குடிச்சிருக்கோம் ஊழியத்துக்கு போகும்போது. அது எந்த குளிர் நேரத்திலையும் சூடா இருக்கும். அனல் உள்ளதா இருக்கணும். எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் அனலா இருக்கணும். 6வது யாக்கோபு 3:11 சொல்லுது. யாக்கோபு 3:11 ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா. ஒரே ஊற்றிலிருந்து இனிப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா. வேண்டாம், கலப்படம் இல்லை. நம்ம எப்படிப்பட்ட ஊற்று? கலப்படம் இல்லாத ஊற்று. கண்டவனுக்கு கண்டவளுக்காக பேசக்கூடாது. கலப்படம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கோமா கலப்படம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. ஒரு கள்ளத்தனமும் இருக்கக்கூடாது உங்ககிட்ட. எதையும் ஊழியக்காரங்கிட்ட ஓப்பனா பேசுங்க. எதையும் தைரியமா சொல்லுங்க. நாங்க உங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாம் கேட்க நாங்க வந்திருக்கோம். 41 வருஷமும் ஒரு விசுவாசிக்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால், ஒரு திருமணம் என்று வைத்துக்கொள்ள நடந்தால், கடைசி பந்தியில் தான் நான் சாப்பிட்டு, நானும் என் மனைவியும் சாப்பிட்டு பழக்கம். அதுவரை நின்று இந்த பிள்ளைகள் வீட்டில் நின்று நாங்கள் நடத்துவோம். இன்னைக்கு என் பிள்ளைகள் சொல்லுவாங்க கடைசியில் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு ஒரு வேதனை வியாதி படுத்திருக்காங்க மருத்துவமனைன்னு சொன்னால், அந்த தலைக்கு பக்கத்தில் நாங்கள் 2 பேர் ஒரு ஸ்டூல் போட்டு அந்த விசுவாசி பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்போம். ஜஸ்ட் லைக் ஒரு விசுவாசிக்கு டெலிவரி என்றால் லேபர் ரூமுக்கு ஜெபித்து அனுப்புவோம். டெலிவரி ஆகி வந்து ஜெபித்து குழந்தை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஒரு பாட்டில் தண்ணி தான் ஒருவேளை சில சமயங்களை வாங்கி தருவாங்களே தவிர, உங்களுக்காக தான், உங்க குடும்பத்துக்கு தான், உங்க பிள்ளைகளுக்காகத்தான், உங்க தாய் தகப்பனுக்காகத்தான் கர்த்தர் எங்களை மேய்ப்பனா வச்சிருக்காரு. அல்லேலூயா. நல்ல தின்னா என்ன தின்னுருவோம்? 150 கிராமில் 200 கிராம் தின்னுருவோம் இல்லையா? வேற என்னத்தை நாங்கள் திங்க போறோம்? என் குடல் எப்படி கிடக்கு பார்த்தீங்களா? இனி எனக்கு 3:30 மணிக்கு சாப்பாடு கிடைக்கும்.
என் சர்ச்சில் 3:30 மணிக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கும். நான் 4:30 மணிக்கு அங்கேருந்து குளிச்சிடணும், ஏன்னா இங்கே வர்றதுக்கு 3:30 மணிக்கு தான் சாப்பாடே கிடைக்கும். நாங்களும் மனுஷன் தானே. கலப்படமில்லை இருக்கக்கூடாது. ஊழியத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது, ஜெபத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது, உபவாசத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது, காத்திருப்பில் கலப்படம் இருக்கக்கூடாது, விழித்திருப்பில் கலப்படம் இருக்கக்கூடாது, ஆராதனையில் கலப்படம் இருக்கக்கூடாது, நீ பேசுகிற வார்த்தையில கலப்படம் இருக்கக்கூடாது. நீ கலப்படம் இல்லாத ஊற்று. கடைசியாக நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 5:16, உன் ஊற்றுகள் வெளியிலும் வாய்க்கால்கள். ஊற்று உனக்கு மட்டுமே வாங்கி 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 பென்ஷனையும் வாங்கி சம்பளத்தையும் வாங்கி வாங்கி மாங்காய் தேங்காய் பலாப்பழம் சக்கை ரப்பர் 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 எல்லாத்தையும் வாங்கி வாங்கி நீ திங்கிறதுக்கு அல்ல, அது வெளியில பாயணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, நீ வெளியிலே பாய்கிற, நிரம்பி பாய்கிற, திருப்தியாகி பாய்கிற ஒரு ஊற்று. இந்த ஊற்றில உனக்கு கலப்படமே இருக்கக்கூடாது. நீ கலப்படம் இல்லாத தண்ணீரை சுரக்கிற ஊற்று. உன் ஊற்று தண்ணீர் அனலா இருக்கணும். புழு பூச்சிகள் அனல் உள்ள தண்ணீர் பக்கமே வராது. உன் ஊற்றுகள் தன் தண்ணீரை சுரக்கணும். ஒன்னால் இயன்றதை நீ செய்யணும். இந்த கன்வென்ஷன் வந்துட்டு சோதரம் யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்த. உனக்கு தெய்வம் கொடுத்ததுல எனக்கு இவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லி தன் தண்ணீரை சுரக்கணும். ஊறுகின்ற ஊற்றாக நீ இருக்கணும். தோஷம் போக்கும் ஊற்றாக இருக்கணும். இரட்சிப்பின் ஊற்றாக இருக்கணும். இந்த 7 விதமான ஊற்றை உன்னையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையில் உன்னை கொண்டு போய் நடத்துவார். எழும்பலாம். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே.